இது வந்து டயபெட்டிக் ஃபுட் கேர் சென்டர் சார், சென்னை டயபெட்டிக் ஃபுட் கேர் சென்டர். ஓகே. நான் வந்து டாக்டர் அரவிந்த், நான் வந்து டயபெட்டிக் ஃபுட் ஸ்பெஷலிஸ்ட். இப்ப ஹார்ட்டுக்கு கார்டியாலஜிஸ்ட் சொல்றாங்க, கிட்னிக்கு நெஃப்ராலஜிஸ்ட் சொல்றாங்க, இப்ப வந்து காலுக்கு போடியாட்ரிஸ்ட்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னது? ஏன் போடியாட்ரிஸ்ட்னு சொல்றாங்க? இந்த டேர்மே வந்து புதுசா இருக்கு, நிறைய பேருக்கு ரீச் ஆகல, அதுக்காக கேட்குறேன் சார். ஏன் சொல்றாங்கன்னா, இது நாள் வரைக்கும் வந்து அதுக்கு நம்ம ஊர்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து சரி நம்ம தனியா அதுக்குன்னு ஒரு டாக்டர் வேணும், அதை பார்க்கறதுக்கு ஒரு டாக்டர் வேணும் அப்படின்றதால தான் நம்ம வந்து இப்போ அதை தனி ஸ்பெஷாலிட்டியா நம்ம ஊர்ல வந்து அதை ப்ரொஜெக்ட் பண்றோம். பட் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லா கண்ட்ரீஸ்லுமே இது வந்து இந்த ஸ்பெஷாலிட்டி வந்து ரொம்ப நாளாவே இருக்கு. நம்ம ஊர்ல இப்போதான் அவேர்னஸ் வந்திருக்கு. ஏன்னா டயபெட்டிஸ் அப்படின்ற ஒரு டிசீஸ் வந்தப்புறம் நிறைய காலில் பிரச்சனை வர்றதால நமக்கு இந்த ஸ்பெஷாலிட்டியும் தேவைப்படுது. இப்போ எனக்கு சுகர் இருக்கு, காலில் புண்ணு இருக்கு, நான் உடனே இதை பார்த்து ஆகணுமா? எங்க வீட்டுல எல்லாரும் புஷ் பண்றாங்க போய் பாருங்கன்னு சொல்லிட்டு பொறுமையா பார்த்தா என்ன? எல்லாம் தாங்குற ஒரு இடம்னு பாத்தீங்கன்னா அது வந்து நம்மளுடைய பாதங்கள், கால்கள். ஸோ அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு ஒரு புண்ணு வர்றப்பதான் நமக்கு அது தெரியும். ஸோ அந்த புண்ணு வர்றப்போ நம்ம அதை மைண்ட் பண்ணாம இருக்கிறப்போ நிறைய பிரச்சனை வருது. அதனால வந்து லைஃப் லாங் அவங்க வந்து கால் இல்லாம போற அளவுக்கு கூட வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. அந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் முன்னாடி இருந்திருக்காங்க. அதை தடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஸ்பெஷாலிட்டியை சொல்றது. ஒன்று நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பா ஒரு ஆர்கன் லாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாப் பண்ணி ஆகணும். சின்ன பொண்ணு தானே விட்டுலாம், பெரிய பிரச்சனையும் ஒரு சின்ன இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுமோ அந்த மாதிரி தான் வந்து ஓகே பெரிய பிரச்சனையும் வந்து ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனையில தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு சின்ன புண்ணு, ஒரு சின்ன கொசு கடியால கூட வந்து லெக் இழந்தவங்க, கிட்னி இழந்தவங்க, அந்த இன்ஃபெக்ஷன் ஆகி அதுல கிட்னி இழந்தவங்க, உயிர் இழந்தவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி முக்கியமா இன்னொரு விஷயம், கேங்க்ரீன்னாலே பயமுறுத்துற அளவுக்கு ஒரு வேர்டு மாதிரி சொல்றாங்க. ரீசெண்டா கூட ஒரு திரை பிரபலம் கேங்க்ரீன்னால வந்து அவருடைய உயிருக்கே ஆபத்து ஆயிடுச்சு. ஏன் கேங்க்ரீன் வந்து அந்த சீரியஸான கம்ப்ளைண்ட்ஸா? கேங்க்ரீன் அந்த அளவுக்கு ஒரு மோசமான இதுவா? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? கேங்க்ரீன் அப்படின்றது ரத்த ஓட்டம் இல்லாம எந்த காரணத்தினாலையுமே வந்து அந்த ரத்த ஓட்டம் இல்லாம போகலாம். ஒரு உறுப்புக்கு வந்து ரத்த ஓட்டம் இல்லாம போனா அது பேரு கேங்க்ரீன். ஸோ இப்ப காலுக்கு ரத்த ஓட்டம் இல்லாம போனா அது பேரு வந்து ஃபுட் கேங்க்ரீன் சொல்லலாம். சரி, அது வந்து கருப்பா ஏதாவது ஆகும்? கண்டிப்பா கருப்பு ஆகிறது வந்து லாஸ்ட் ஸ்டேஜ். நான் சொல்றது வந்து உங்களுக்கு நார்மலான ஒரு கை ஒரு கால் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுது. நம்ம காலை வந்து நம்ம கை பார்க்குற அளவுக்கோ இல்லை நம்ம முகம் பார்க்குற அளவுக்கோ யாருமே பார்க்கறது இல்லை ஃபர்ஸ்ட். ஸோ அதை அந்த மாதிரி நம்ம பார்க்க ஆரம்பிச்சாவே போதும். ஸோ அந்த சுருக்கங்கள் இருக்கு, இந்த மாதிரி சுருக்கம், இந்த மாதிரி கலரு, இதெல்லாம் வந்து நம்ம நார்மலா எப்படி இருக்கோ அதை வந்து நம்ம அதுல இருந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்தாலுமே கண்டிப்பா அதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அந்த ஸ்டேஜ்லயே வந்தாதான் நம்ம வந்து பெரிய பிரச்சனையாகவும் பார்த்துக்க முடியும். நம்ம வந்து ஃபுல்லா கருப்பான அப்புறம் நல்ல ஃபுல்லா அழுகி போன அப்புறம் வந்து வர்றது வந்து அது டாக்டராலையுமே காப்பாற்ற முடியாது, கடவுளாலையுமே அந்த ஸ்டேஜ் வந்து காப்பாற்ற முடியாது. இப்ப டயபெட்டிக் ஃபுட் பேஷண்ட்ஸ் என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபுட்வேர் போடணும்னு சொல்றாங்க. ஃபுட்வேர்ல டயபெட்டிக் ஃபுட்வேர்ன்றாங்க, ஆர்த்தோ ஃபுட்வேர் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி டிஃப்ரெண்டா பேர் கண்டுபிடிக்க வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட்? டயபெட்டிக் ஃபுட்வேர், ஆர்த்தோ ஃபுட்வேர், இந்த மாதிரி நிறைய பேர்ல வந்து ஃபுட்வேர்ஸ் இருக்கு. பட் இதெல்லாம் பேசிக்கா நம்ம எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, வெறுங்காலில் நடக்கிறது வந்து தப்பு இல்லை. அது வந்து எப்பவுமே வந்து நம்ம பல ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ராமாயணத்துல கூட வந்து ராமர் வந்து கால் செருப்பு போட்டுக்கிட்டு இருந்தாரு, அதை வச்சுதான் வந்து பரதர் வந்து எல்லாம் அதை வச்சு ஆட்சி செஞ்சாரு அப்படின்றதெல்லாம் இருக்கு. ஸோ கடவுள் வரைக்குமே வந்து ஃபுட்வேர் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அது வந்து நம்ம ஒரு பயங்கரமான ஒரு கெட்டது அப்படின்ற மாதிரி பார்க்க வேணும். அது வந்து நம்ம பாதுகாப்புக்காக தான் நம்ம யூஸ் பண்ண சொல்றது. கெட்டதுன்னு பார்க்கறது இல்லை, நார்மல் ஃபுட்வேரே போட்டுக்கலாங்க. அதுக்கு என்ன டயபெட்டிக் ஃபுட்வேர், ஆர்த்தோ ஃபுட்வேர்? நார்மல் ஃபுட்வேர் அப்படின்றதுமே எப்படின்னா ஒருத்தருடைய பாதங்களும் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். எப்படி நம்ம ஹைட் டிஃப்ரெண்டா இருக்கு, நம்ம உடம்பு சைஸ் டிஃப்ரெண்டா இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி செருப்பு மாத்துறோம். அதோடைய ஷேப் டிஃப்ரெண்டா இருந்தால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு வெயிட் எப்படி டிஃப்ரெண்டா இருக்கு, நம்ம பாடி ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரெஸ்ஸு தைச்சிக்கிறோம், அந்த மாதிரி பண்றோம். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி ஃபுட்வேர்லையும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் வரும். நம்ம வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி பாதம் மாறும்,
நம்ம பிறந்ததுல இருந்த கூட பாதம் மாறலாம், நம்ம எலும்புடைய ஸ்ட்ரக்சர் பொறுத்தும் பாதம் இருக்கலாம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செருப்பு போட்டோம் அப்படின்னு, நம்ம ஃபுட்வேர் போட்டோம் அப்படின்னா அது வந்து இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால ஃபுட்வேரால் வர பிரச்சனையை நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி டயபெட்டிஸில் என்ன தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக் இது இருக்குன்னா, டயபெட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நியூரோபதி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஷேப் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஷேப் சேஞ்ச் ஆகிற டைமில் அவங்களுடைய ஸ்கின் எல்லாம் திக் ஆகுறது, அதனால் நிறைய புண்ணுங்க வர்றது, இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபுட்வேர்ஸ் வந்து இப்போ நிறைய வந்திருக்கு. ஸோ அதுக்கான மெட்டீரியல் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ ப்ளஸ் அதோடைய ப்ரெஷர் பாயிண்ட்ஸும் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இப்போ நிறைய இடத்துல ஃபுட்டு ஸ்பா, ஃபுட்டு மசாஜ், ஃபுட்டு ரிலீஃப், ஃபுட்டு மந்த்ரான்னு என்னென்னவோ பேரில் ஃபுட்டு வந்து மசாஜ் பண்ணுறாங்க. இது ஒரு அதாவது தெரபெட்டிக் பெடிக்யூர்லாம் சொல்கிறாங்க. இதனால் உண்மையிலே ஏதாவது யூஸ் இருக்கா, இல்லை இது ஒரு ஜிமிக்ஸ் தானே, மேலோட்டமான ஒரு விஷயம் தானே, இதில் எந்த பலனும் இருக்கா இல்லையா? கண்டிப்பாக வந்து கரெக்டாக பண்ணால் பலன் இருக்கும். அது நம்ம நார்மலாக வந்து பல காலமாக வந்து எண்ணெய் போட்டு உடம்பு வந்து மசாஜ் எல்லாம் பண்ணுவாங்க, வீட்லேயும் மசாஜ் பண்ணுவாங்க. தீபாவளி, பொங்கல் எல்லா டைம்லையும் வாரத்தில் ஒரு வாட்டி எண்ணெய் தேய்ச்சி குளிங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பாடி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட்ஸ் தான். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ரொம்ப வாழ்க்கையில் நிறைய வருஷம் எல்லா வருஷமே நம்ம மிதிச்சு தான் பழக்கும் பாதங்களை. ஸோ அதுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து ஒரு ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி இல்லை வந்து அந்த மசாஜிங் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுமே தவிர, பெடிக்யூர் வந்து பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கேர் பண்ணுற மாதிரி. ஸோ அது அந்த நகத்தில் எப்படி இருக்குது, அது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நோட் பண்ண முடியாது. ஸோ அந்த சின்ன மிஸ்டேக்ஸும் வந்து பெடிக்யூர் டைமில் நம்ம கரெக்ட் பண்ணலாம். அது ஏதாவது மேக்ஸிமம் காம்ப்ளிகேஷன் வரதுக்கு முன்னாடியே நம்ம அதை சென்ஸ் பண்ணலாம். அவங்களுக்குமே அவங்க அந்த நர்வ் சென்சேஷன்ஸ் எல்லாம் வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபுட்வேர் பற்றி கேட்டிருந்தேன், பெடிக்யூர் பற்றி கேட்டிருந்தேன். காலில் பாதத்தில் எனக்கு புண்ணு இருக்கும்போது நான் ஃபுட்வேரையோ இல்லை இந்த பெடிக்யூரெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாமா, அந்த சென்டருக்கு போகலாமா, பண்ணிக்கலாமா? ஏன்னா காலில் பாதத்தில் ஆல்ரெடி புண்ணு இருக்கிறவங்களுக்கு இது சஜஸ்டடா? காலில் புண்ணு இருந்ததுன்னா கண்டிப்பாக அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆஃப் லோடிங் சொல்லுவாங்க. ஆஃப் லோடிங்னா அதை லோட் பண்ணக்கூடாது, அது பேர் ஆஃப் லோடிங் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அந்த காலை வந்து அந்த புண்ணை வந்து லோட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம உடம்புல மற்ற இடத்துல இருக்கிற புண்ணெல்லாம் ஏன் ஆறுது அப்படின்னா, அதை வந்து நம்ம மிதிச்சுக்கிட்டே இருக்க மாட்டோம். ஒரு முகத்துல ஒரு காயம் இருக்குன்னா அதை பத்திரமா பார்த்துப்போம், கையில ஒரு காயம் இருக்குன்னா அதை பத்திரமா பார்த்துப்போம். அதே மாதிரி காலில் அடிப்பாதத்துல ஒரு காயம் வருதுனாலும் அதை பத்திரமா பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு மெயின் வந்து என்ன, நம்ம வந்து அதை போட்டு மிதிக்க கூடாது ஃபர்ஸ்ட். அதனாலதான் அந்த ஃபுட்வேர்ல ஆஃப் லோடிங்னு சொல்லி ஒரு புண்ணு மேலேயே அந்த செப்பல் உரசும் போது அது புண்ணு இன்னும் அதிகமா. அதனாலதான் வந்து டயபெட்டிக் ஃபுட்வேர் வந்து ஆஃப் லோடிங் ஃபுட்வேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபுட்வேர் தான் அட்வைஸ் பண்ணுவோம். புண்ணு இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி ஃபுட்வேர்ஸ் தான் அட்வைஸ் பண்ணுவோம். புண்ணு வரக்கூடாது அப்படின்னாலுமே அந்த மாதிரி அவங்களுடைய ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்வேர்ஸும் வியர் பண்ணால் நம்ம வந்து புண்ணு வராமலும் தடுக்கலாம். இப்போ ஒரு சுகர் பேஷண்ட்டு காலில் புண்ணு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சென்டரில் க்யூர் பண்ணிடுவீங்களா? கண்டிப்பாக வந்து எல்லா சுகர் புண்ணுங்களுக்கும் வந்து கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதில் முன்னாடி மாதிரி நம்ம வந்து முன்னாடியெல்லாம் எப்படி நினச்சிப்போம் அப்படின்னா, ஒரு புண்ணு இருக்குது அப்படின்னா அந்த புண்ணுக்கு வந்து ஒரு மருந்து போட்டாலோ கட்டினாவோ போதும் அப்படின்னு நினைப்போம். அது வந்து காமனான தாட்டு, எல்லாருமே அப்படி தான் நினச்சிட்டு இருப்போம். அது வந்து நார்மல் தான். ஏன்னா அது வந்து நார்மல் பேஷண்ட்ஸில் ஓரளவுக்கு நம்ம பாடி இம்யூனிட்டியால் அது வந்து ஹீல் ஆகுது. ப்ளஸ் அது வந்து நார்மலாக அப்படி தான் இருந்தது. பட் இப்போ ரீசெண்டாக என்ன ஆச்சு, நம்ம டயபெட்டிஸ் அதிகமானதால், டயபெட்டிஸ்னால வர காம்ப்ளிகேஷன், ரத்த ஓட்டம் கம்மியாகிறது, வலி நரம்பு வீக் ஆகுறது, இந்த மாதிரி வர காம்ப்ளிகேஷன்ஸால வர புண்ணுங்க தான் வந்து டயபெட்டிக் ஃபுட் அல்சர் சொல்லுவோம். பர்டிகுலராக அந்த மாதிரி புண்ணுங்களுக்கு தான் வந்து ஸ்பெசிஃபிக்கான கேர் கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கு வந்து இதை நார்மலான புண்ணை விட 100 மடங்கு அதிகமான கேர் தேவைப்படும். அதை பண்ணாதான் அந்த வூண்ட்ஸ் எல்லாம் ஹீல் ஆகும். அதை வந்து பண்ணலைன்னா நிறைய நாள் அது ஹீல் ஆகிறது இல்லை. அதனால நிறைய பேருக்கு வந்து கால் இழக்கிற வரைக்கும் விரல் இழக்கிற பாசிபிலிட்டிஸும் கண்டிப்பாக இருக்கு. இது ரொம்ப வேகமா பரவும், எவ்ரி செகண்டுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் பரவும் சொல்றாங்க. அது மித்தா இல்லை அது ஃபேக்ட் தானா? கண்டிப்பா பாக்டீரியா. நீங்க பயப்பட வேண்டியது வந்து டாக்டருக்கோ இல்லை வந்து ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை மாத்திரைங்களுக்கோ மருந்துங்களுக்கோ பயப்படுறதை விட நீங்க நிறைய பயப்பட வேண்டியது வந்து கிருமிக்கு தான். ஸோ அந்த கிருமியில வந்து அந்த பாக்டீரியா அப்படின்றது தான் வந்து இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். எப்படி நம்ம கோவிடுக்கு பயந்து உலகமே வந்து சைலண்ட் ஆச்சோ, அந்த மாதிரி
இந்த மாதிரி பாக்டீரியாவுக்கும் வந்து கண்டிப்பா நம்ம பயப்பட வேண்டியதா இருக்கும். இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா கண்டிப்பா அதோடைய வேகமா seriousness பரவும். பரவும், கண்டிப்பா பரவும். சரிங்க டாக்டர், ரொம்ப நல்லது, நல்ல தகவல். Thank you, thank you. அண்ட் யாரு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலுமே சரி, அவங்க வந்து டயபெட்டிக் ஃபுட் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவா இருந்தாலுமே கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் கொடுக்கணுன்ற ஒரு அவேர்னஸ் ஆகுது அவங்களுக்கு கண்டிப்பா சொன்னாலும் அவங்க டிலே பண்றாங்க, அவ்வளவு சீக்கிரத்துல வர மாட்டிருக்காங்க. எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. ஸோ அதனால வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா அதனால நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியறது இல்ல. ஸோ அதனோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கரெக்டான டைமுக்கு வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் சிம்பிளா முடியும், காம்ப்ளிகேஷன்ஸும் வந்து வராது. லேட்டா வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் காம்ப்ளிகேட்டடா இருக்கும், காம்ப்ளிகேஷன்ஸும் கண்டிப்பா இருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ.